To UK Infotech. Today topic is நம்ம போன வீக் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ், கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்கணும். இந்த வீக் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கிறோம். இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணுல எல்லாத்துக்குமே மீனிங் என்னன்னா ஒண்ணுதான். இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஒழுங்கு என்னன்னா ஒரு டேட்டாவை ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு பாஸ் பண்றதுக்கும் ஃபங்க்ஷன் அண்ட் கிளாஸ் அட் சேம் டைம்ல ப்ராசஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஒரு HTML எலமெண்ட்ல மல்டிபிள் டேக்ஸை வந்து உங்களால பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ஸால மட்டும் தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். சும்மா வந்து நீங்க ஒரே டைம்ல வந்து 2 எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு தேவையாப்படுறது என்னன்னா ப்ராப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்னன்னா ப்ராப்ஸை பத்தி பார்க்கலாம். ப்ராப்ஸோட கோட் எப்படி இருக்கும்னு அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல், நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ நான் வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். காம்போனன்ட்ஸ்குள்ள props1 அப்படின்னு சொல்லிட்டு props1.jsx. ஓகேவா? இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இது எல்லாமே அதேதான். இனிமே நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட், கிளாஸ் காம்போனன்ட்ஸ் மாதிரி எல்லா ப்ரோக்ராமே இருக்கும். அதுல எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இம்போர்ட் React from React. நெக்ஸ்ட் நான் இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிக்கிறேன். அதனால ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பியூர் ஃபங்க்ஷன் ரியாக்ட் மெத்தட போடுறப்ப கான்ஸ்ட் அப்படி இல்லைன்னா லெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோமா. கான்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க sam7 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னோட ஃபங்க்ஷன் நேம். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட நான் பாஸ் பண்ண போறேன். அதாவது நம்மளோட அரேக்குள்ள நம்மளோட ப்ராப்ஸ நான் வந்து வேல்யூஸா கொடுக்க போறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என் வேல்யூஸ் எல்லாமே எது மூலியமா பாஸ் ஆகி வரும்னா ப்ராப்ஸ்ங்கிற மூலியமா தான் பாஸ் ஆகி வரும். இதுக்குள்ள இப்ப நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட் என்ன கொடுப்போம், ரிட்டர்ன் எலிமெண்ட் கொடுப்போமா. அப்போ ரிட்டர்ன் ஒரு h1 டேக். இந்த h1 டேக்ல நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட app.js எடுத்துப்போம். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, sam7ங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். அதே மாதிரி நம்மளோட பேஜ் நேம் props1.jsx. அப்ப இதை நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். sam7 props1. அப்போ props1. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோமா, sam7 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா இந்த இடத்துல ஒரு நேமா பாஸ் பண்ண போறேன். அப்போ நான் நேம் ஈக்குவல் டு UK அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்கேன். அப்ப என் நேம் நான் இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஒரு பேஜுக்கு பாஸ் பண்ண போறேன். அது எது மூலியமா, ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா. அப்ப நான் இங்க h1 டாக்ல என்ன வைக்கிறேன்னா ஹாய், என்னோட நேம் இங்க பிரிண்ட் ஆகணும். அப்ப நான் props.name அப்படின்னு சொல்லி இங்க செட் பண்ண போறேன். props.name. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் sam7. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா npm start அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இந்த அரேயோட வேல்யூஸை நம்ம வந்து ப்ராப்ஸ் கூட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட அரேயோட வேல்யூஸை ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நம்ம ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ள போல பாத்தீங்களா, cd sam1 npm start. இந்த ப்ராப்ஸ்க்கு பதிலா நீங்க ஒரு இன்புட் டைப்ஸா வச்சு அதுல ப்ராப்ஸ் யூஸ் பண்றதுனால பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்க ஒரு ப்ராப்ஸ வந்து என்ன மாதிரி எப்படி எந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்க பாஸ் பண்ணலாம்னு தாராளமா பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து app.jsல இருந்து ப்ராப்ஸ்ங்கிற ஒரு பேஜுக்கு பாஸ் பண்ணிருக்கோம். இதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு ப்ராப்ஸ் மூலியமா பாஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஒரு ப்ராப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஓகேவா?
இப்ப நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு கோலைட் கொடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எங்கோ நம்மளோட ஹாய் யூகே அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல app.jsல கொடுத்த நேம் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணிட்டோம். இதே இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லி அதாவது சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு சிட்டி வைக்க போறேன். நான் என்ன வைக்கிறேன், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி வைக்கிறேன். இப்ப இந்த சிட்டிங்கிறதே நான் வந்து ப்ராப்ஸ் மூலியமா பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சிங்கிள் வேல்யூவை நம்ம டைரக்டாவே பாஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்போ ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்றதுக்கு வேணும்ல. அப்ப இதே மாதிரிதான் அதுவும் மெத்தடு ஃப்ரம். ஓகேவா? இப்ப நான் இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ஸ் டாட் சிட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ண போறேன். அப்ப டைரக்டா நமக்கு ஆன்சர் என்ன ஆயிடும் அப்படின்னா ஃப்ரம் சிட்டிங்கிறதும் சேர்ந்து கிடைச்சிரும். இப்ப இங்க பாருங்க, ஹாய் யூகே ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்ப இது வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்றதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து நல்ல ப்ராப்ஸ் பத்தி இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸ்ங்கிறது இம்மியூட்டபிள். அப்ப நம்ம என்னன்னா வேல்யூஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் தான் பண்றோம், சேஞ்ச் பண்ணல. இதை நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளால வேல்யூஸ பாஸ் பண்ணதான் முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ப்ராப்ஸோட சைல்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கா. அதாவது என்னன்னா இப்போ நீங்க வந்து ப்ராப் சைல்டு மெத்தட்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் டேகுக்குள்ள மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றதுதான் ப்ராப் சைல்டுங்கிற மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து ப்ராப்ஸோட பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் ஒரு பட்டனும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்ப அதை என்ன சொல்லுவோம், ப்ராப்ஸோட சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் இங்க ஒரு பட்டன் செட் பண்றேன், பட்டன். ஓகேவா? சப்மிட் அப்படின்னு வைக்கிறேன். அப்ப இந்த பட்டனை நான் வந்து ஒரு ப்ராப்ஸ்ல வந்து பாஸ் பண்ணணுமே. எப்படி பாஸ் பண்றதுன்னா நீங்க இதே மாதிரி ப்ராப்ஸ் டாட் அந்த மாதிரி கொடுக்கணும்னா தேவையே இல்லை. இந்த இடத்துல இப்ப h1 டேக் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு கீழே என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ராப்ஸ் டாட் சைல்டு அப்படின்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். children அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்துட்டேன். இப்ப என்னன்னா நம்ம மல்டிபிள் பேராமீட்டர்ஸா பாஸ் பண்ண போறோம். அப்ப எனக்கு ஒரு HTML எலிமெண்ட் பட்டனுக்கு ஒரு HTML எலிமெண்ட்டை நான் பாஸ் பண்ணணும்னா எனக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு டிவிஷன். அப்ப நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் ஒரு டிவிஷனையும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் கொடுக்க போறேன். இந்த டிவிஷனை இங்கே க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ டிவிஷன் ஒன்னு கொடுத்துருக்கேன், அதுல என்னோட h1 டேக் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு பட்டன் எனக்கு ப்ராசஸ் ஆகணும். அப்புறம் எனக்கு ஒரு HTML எலிமெண்ட்டை வந்து பாஸ் பண்றதுக்கு நான் ஒரு டிவிஷன் மூலியமா பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இதேயோட அவுட்புட்டை பார்ப்போம். இதுல என்ன சாம்பிள் 7 is invalid அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ப்ராப்ஸ்ங்கிறத வந்து கர்லி பிராக்கெட்ல கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்க ஒரு பட்டன், இங்க வந்து சைல்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ராப்ஸ் அடுத்து இங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி